ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கோகிலா டைம்ஸ். இன்னைக்கு மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். நம்ம நேர்ல தான் போக முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க மீனாட்சி படத்தை எடுத்து அதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு நான் விளக்கு ஏத்திட்டு இருக்கேன். சாமிக்கு விளக்கும் ஊதுபத்தியும் மட்டும் ஏத்திட்டு சீக்கிரம் அங்க இருந்து நான் கிளம்பிட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து வேலை நிறைய இருந்துச்சு. காய் கட் பண்ணிட்டு இன்னைக்கு அம்பாளுக்கு கொஞ்சம் நெய்வேத்தியம் வேற பண்ணணுமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கனால கடகடன் காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, அதனால சிம்பிளா சீக்கிரம் ஆகுற மாதிரி கில்லி திருவாத்த புதுசு தான் வச்சேன். நான் பருப்பு போட்டு சாம்பார் தான் வைக்கணும் இன்னைக்கு. ஆக்சுவலா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஸோ சிம்பிளா முடிச்சுட்டேன் நான் அன்னைக்கு சமையல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பொரியல் பண்ணியிருந்தேன். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்ன சமையல் இன்னைக்கு பார்த்தா சுட சுட சாதம், அதுக்கப்புறம் கில்லி திருவாத்த புலுசும். இன்னைக்கு அம்பாளுக்கு கல்யாணம்னால ஏதாவது கலவை சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன். இந்த சுவாமி நேவேத்துக்கு மகா நேவேதியமும் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். பாசி பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு பாயாசம் பண்ணியிருக்கேன். புடலங்காய் பொரியல், அப்புறம் கோவக்காய் பொரியல். இதுதான் இன்னைக்கான சமையல். சமையல் முடிச்சுட்டு டிவில பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் லைவ் போட்டுட்டு இருந்தா ஜெயா டிவில. அதை அப்படியே போட்டுட்டு நானும் உட்காந்து பார்த்துட்டே என்னோட தாலியை கோத்துட்டு இருக்கேன். புது சரடுல வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 இருந்து 6 வாட்டி நம்ம தாலி சரட்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கி போகும்போது, இல்லைன்னா நம்ம யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும்போது, இந்த காடியா நோம்பு ஆடி பேருக்கு அது மாதிரி நாட்கள்ல நம்ம வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டியோ இல்ல 6 வாட்டியோ நம்ம தாலி சரட்டை மாத்துறது வழக்கம். அதனால நானும் இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு தாலி சரட்டை நான் கோத்துட்டு இருக்கேன். பார்த்து ஊருக்கெல்லாம் எப்படி வரிசையா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து கோத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் போட்டு வச்சிடுவேன். எப்பயுமே நான் இப்படிதான் பண்ணுவேன். சாமி படத்து மேல போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் போடுவேன். இன்னைக்கு அதே மாதிரி சீக்கிரம் கோத்துட்டு சாமி படத்து மேல கொஞ்ச நேரம் போட்டு வச்சேன். சுவாமிக்கு எப்போ அங்க திருமங்கல்ய தாரம் ஆகுதோ அந்த டைம், கரெக்டான டைம் பார்த்து நானும் அந்த டைம்ல நானும் கட்டிப்பேன். என் ஹஸ்பண்ட் இருந்தா ஹஸ்பண்ட் கட்டி விடுவாரு. இன்னைக்கு கொஞ்சம் அவர் வேற ஒர்க் பண்றதுனால நானே எடுத்து சுவாமி முன்னாடி வச்சுட்டு கட்டிக்கிட்டு நம்ம சரடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு கற்பூர ஹாரத்தி எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டு நம்மளும் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. கோகிலா டைம்ஸ் பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டவும் நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.